Taste the Daily. ஏரியில் மூழ்கி இறந்த சிறுவன் குடும்பத்திற்கு நிவாரணம் தராமல் இழுத்தடிக்கும் விடிய அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் தனது பேத்தியுடன் மனு அளிக்க வந்த நல்லாபாளையத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த ஆண்டு தனது மகள்வழி பேரன் மனம்பூண்டி ஏரியில் மூழ்கி இறந்துவிட்டதாகவும் அப்போது அதற்கு நிவாரணம் வழங்கப்படும் என சட்டசபையிலேயே அறிவித்த நிலையில் இதுவரை பலமுறை மனு கொடுத்தும் விடிய அரசு நிவாரணம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். எந்த ஒரு இதுவும் எந்த நிதியும் வரல. ஐயா ஸ்டாலின் கையிலையும் கொடுத்தோம், உதயநிதி கையிலையும் கொடுத்தோம், கலெக்டர் கையிலையும் கொடுத்தோம். நான் மண்டே பெட்டிஷன் நாங்கள் நடந்து போனோம். எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது. கேட்டால் ஃபண்டு ஒதுக்கினா தான் அப்படின்றது தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எந்த இதுவும் கிடையாது. அந்த குழந்தைக்கு யாருமே கிடையாது, அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் தாத்தா, என் பொண்ணோட பொண்ணு இது. எனக்கு கவர்மெண்ட்டில் எதாவது கொடுப்பாங்கன்னு நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கோம் சார். எதுவுமே எந்த இதுவும் கிடையாது சார் எங்களுக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட கம்பர் தெரு, தென்னம்பெண்ணை தெரு மற்றும் பாரதி தெரு உள்ளிட்ட பகுதிகளின் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சாலைகளில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் அந்த வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் மட்டுமல்லாது பாதசாரிகளும் தினந்தோறும் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதனை சீரமைத்து புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே உள்ள தெப்பத்துப்பட்டியில் வசிக்கும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அடிப்படை வசதிகளின்றி இருப்பதோடு இறந்தவர்களை கொண்டு செல்லும் மயான பாதை குண்டும் குழியுமாக இருப்பதால் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து ஆளும் அரசிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர். பிணங்களை தூக்கிட்டு போகும்போது சார் 2-3 தடவை வண்டியும் சாஞ்சிருக்கு. அந்த பிணத்தோட கீழையும் விழுந்து அமுக்கி காயமடைஞ்சிருக்காங்க. இதை கோரிக்கை எத்தனையோ வச்சு இன்ன வரைக்கும் இது வரைக்கும் நிறைவேற்றலை. மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. மனிதர்கள்லாம் அந்த பள்ளம் இங்கிட்டும் பள்ளமாக இருக்கிறதுனால கீழே விழுந்து கையால் உறவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதை எங்களுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். அவர்கிட்டையும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அருந்து விழுந்த மின்கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். வேப்பூர் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் வேலை முடித்து இரவு வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மழையின் காரணமாக அப்பகுதியில் அருந்து தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பிகள் உரசியதில் ராம்குமார் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திறனற்ற திமுக அரசின் மின்துறையினர் அருந்து விழுந்த மின்கம்பிகளை சரி செய்யாமல் அலட்சியத்துடன் இருந்ததே இதுபோன்ற விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூரில் பட்டா விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோணாபுரம் பகுதியில் வழங்கப்பட்ட இலவச பட்டா நிலத்தை சிலர் ஆக்கிரமித்து வைத்திருப்பதால் அதனை மீட்டுத் தர கோரி ஐயப்பன் என்பவர் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் விடிய அரசு விளம்பரத்திற்காக இலவச பட்டாக்களை வழங்குவது போல நாடகம் ஆடிவிட்டு அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யாமல் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கிராமத்தில் அடிப்படை வசதிகளான தார் சாலை, பட்டா, சுடுகாடு உள்ளிட்டவற்றை வனத்துறை தடுப்பதாக கூறி சின்னூர் தெற்கு, சின்னூர் வடக்கு உள்ளிட்ட 10 கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 2 பெண்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் வனத்துறை மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கேள்வியாக உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஊராட்சி அதிகாரிகளை கண்டித்து ஸ்டாலின் அரசு கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் ஊர்வலம் நடத்த முயன்றவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். மோசூர் மற்றும் காந்திநகர் பகுதி பொதுவழிப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்றி சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்கவில்லை என கூறி தடை விதித்த காவல்துறை ஊர்வலம் நடத்தியவர்களை கைது செய்தனர். விவசாயிகளுக்கான அரசாக கூறிக்கொள்ளும் திமுக ஆட்சியில் விவசாயிகள் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாவது பலரையும் வேதனைப்படுத்தியுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் மகாகவி பாரதியார் நகர அங்கன்வாடி கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அங்கன்வாடி மையத்துக்கு அருகிலேயே குப்பை மற்றும் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் உள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் இடிந்து விழும் நிலையில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தை சரி செய்யாமல் இதற்கு பக்கத்தில் 36,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிப்பறை கட்டியதற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செவரெலாம் பாலமெல்லாம் வெடிச்சு குழந்தைகள் அதில் தங்கி படிக்கிறது ரொம்ப கஷ்டம், பயப்படுறாங்க. அப்படி இருக்கச்சு இந்த பால்வாடி ஸ்கூல் இருக்கும்போது பக்கத்தில் 36,000 வேல்யூவில் ஒரு டாய்லெட் கட்டிருக்காங்க. அது ஏன் அவ்வளோ வேல்யூவில் கட்டாங்க, அது யார் யூஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியல. பால்வாடி ஸ்கூலை பார்க்கறதுக்கு பண்ண முடியல, பட் பால்வாடி ஸ்கூல் டாய்லெட் கட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அந்த பக்கத்தில் இருக்கிற குப்பைகள் கூலங்கள் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 4 குப்பைகள் லோட் பண்ணியிருக்குது. இந்த நிர்வாகம் எல்லாப்பூர் ஆணையாளர் நிர்வாகம் தனியார் அலுவலர் அதில் பேர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதில்லை. ராமநாதபுரம் ஆட்சியர் வளாகத்தில் வீடு கட்ட தடையில்லா சான்றிதழ் பெற அலைக்கழிக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்தியவர் காவல்துறையால் குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லப்பட்டார். கிடாத்திருக்கை கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் வீடு கட்ட என்ஓசி பெறுவதற்கு 8 மாதங்களாக வட்டாட்சியர், துணை ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து பயனில்லாமல் விரக்தி அடைந்தார். இந்த நிலையில் அலையாத நாளில்லை, பேசாத பொழுதில்லை என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகையோடு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட ராமச்சந்திரனை ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றது. போராட்டத்தை ஒடுக்குவது அராஜகம் என பலரும் குற்றம் சாட்டினர்.